ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நாம் நம்மளுடைய சேனலில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசி சக்கரத்தில் 2வது ராசியாக இருக்கக்கூடிய ரிஷப ராசி நேயர்கள் அனைவருக்கும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி அமாவாசை நடக்க இருக்கு. இந்த அமாவாசைக்கு பிறகு கிரகங்களுடைய மாற்றம் அப்படிங்கிறது நடைபெறுது. இதனால் உங்கள் வாழ்க்கையில் சில பல முக்கியமான விஷயங்கள்லாம் மாறப்போகுதுங்க. அந்த விஷயங்கள்லாம் என்ன, மேலும் நீங்கள் இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும், உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் என்ன, அசுப தினங்கள் என்ன, மேலும் என்னென்ன விஷயங்களை நீங்கள் பரிகாரங்கள் மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற விஷயங்களையும் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்க்க போகிறோங்க. இந்த பதிவில் சொல்லப்படக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் இருக்கக்கூடுங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி தாயாரை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆள் மனதில் நிறைவேறாத விஷயங்கள் ஏதாவது இருந்தால் அதை வேண்டுதலாக நினைத்து கொண்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். நீங்கள் இந்த சமயம் அந்த அம்மனை நினைத்து இப்படி ஒரு விஷயம் செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன விஷயம்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டுதலாக நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் அனைத்தையுமே அந்த அம்மன் நிச்சயமாக நடத்தி கொடுப்பாங்க. ஸோ நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை பண்ணி பாருங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் அனைத்தையும் நீங்கள் உடனடியாக பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா நம்மளுடைய முருகன் ஆஸ்ட்ரோ சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்கும் பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே நோட்டிஃபிகேஷனாக உங்களிடம் வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரிஷப ராசியை சேர்ந்தவங்க பொதுவாகவே எப்படி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அமைதியான குணம் படைத்தவங்களாக இருப்பாங்க. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி சொற்களை அவங்க யூஸ் பண்ணவே மாட்டாங்க. மற்றவங்களுக்கு அறிவுரை சொல்வதில் முதல் இடத்தை வகிக்கக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்கும். யார் விஷயத்தையும் நோண்டி நோண்டி கேட்கவே மாட்டாங்க. அவங்களா அதாவது நண்பர்கள் இடத்துல அவங்களோட ஃப்ரெண்டு அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணால் மட்டும்தான் அதுக்கு சொல்யூஷனே கொடுப்பாங்க. தேவையில்லாத விஷயத்தில் போய் தலையிடவே மாட்டாங்க. அதே ஹெல்ப்புன்னு கேட்டு யாராவது வந்தாங்கன்னா தயங்காமல் முதல் இடத்துல நின்று அவங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்பும் செய்வாங்க. ஆக மொத்தத்தில் இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இவங்க அதிகமாக ஏமாளியாக தான் இருந்திருக்காங்க. மற்றவர்களால் ஏமாறப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க. எதுனாலுமே நம்பிடுவாங்க. எந்த விஷயம் சொன்னீங்கன்னாலுமே அதை முழுமையாக நம்பிடுவாங்க. ஒரு ஏமாளி குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பார்க்குறதுக்கு ரொம்பவே வாட்டசாட்டமாக பயங்கரமாக இருந்தாலுமே அவங்களுடைய மனசு ரொம்பவே குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு மனசாக தான் இருக்கும். யார் மனசையும் அவ்வளவு சீக்கிரம் இவங்க புண்படுத்தவே மாட்டாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் கோவப்படாமல் பக்குவமாக எடுத்து சொல்வாங்க. மேலும் இவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக வரவே வராது. அவ்வளோ சீக்கிரம் ரொம்ப ரேரான ஒரு விஷயந்தான் இவங்களுக்கு கோவம் அப்படிங்கிறது. அப்படிப்பட்ட ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த அமாவாசைக்கு பிறகு என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணவரவு அப்படிங்கிறது திருப்தி தரக்கூடிய வகையில் இருக்கும். காரியங்கள் அனைத்தும் அனுகூலமாக முடியும். குடும்பத்தில் வசதி வாய்ப்புகள் பெருகும். வீட்டில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் குடிகொள்ளும். பெண்களால் நன்மை உண்டாகும். புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும். சகோதரர் வகையில் உதவிகள் பல கிடைக்கப் போகுது. மேலும் உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும். குடும்ப தேவைகளை ஒவ்வொன்றாக நிறைவேறும். தந்தை வழியில் எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு நன்மை நிறையவே நடக்கப் போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். பூர்வீக சொத்து பிரச்சனையில் பொறுமையை கடைபிடிப்பது ரொம்ப நல்லதுங்க. இன்னும் சிலருக்கு தடைப்பட்ட திருமணம் கூடி வரப்போகுது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் ஏற்பாடாகும். குடும்பத்தோடு கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. வெளியூர் பயணங்களின் போது கைப்பொருட்களை பத்திரமாக பார்த்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க. அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்தினார் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இன்னும் சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் அமைஞ்சிருக்கு. மேலும் சக ஊழியர்களிடையே உங்களுடைய செல்வாக்கு அப்படிங்கிறது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் லாபம் அதிகமாக கிடைக்கும். சக போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை முறியடிப்பீங்க. பங்குதாரர்களோடு இணக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனாலுமே வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்யவோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நீங்கள் தவிர்த்து கொள்வது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய காலகட்டமாக இந்த அமாவாசைக்கு பிறகு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். குடும்பத்தில் உங்களுடைய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவங்களால் அனுகூலம் உண்டாகும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் உங்களுக்கு நல்ல நாட்கள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 மற்றும் மார்ச் 2, 5, 8, 12, 14.
சந்திராஷ்டம தினங்கள் 23, 24, 25. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் 7, 9. செய்ய வேண்டிய பரிகாரம் வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வர மற்றும் வெள்ளிக்கிழமையன்று துர்க்கையம்மனுக்கு வழிபாடு செய்து வர உங்களுக்கு நன்மை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரிஷபராசி நேயர்கள் யாராவது இந்த பதிவை பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயத்தெல்லாம் தொடர்ச்சியாக செய்து பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலனானது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சூரிய பகவான் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கும் மாசி மாதத்தில் சில மோசமான விஷயங்கள் நடந்தாலும் கூட பல விதத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். மேலும் வெளியூர் வெளிநாட்டில் சொத்து வாங்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். மேலும் வெளிநாட்டில் படிக்க நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். வருமானம் உயரக்கூடும். தொழில்துறையில் பயணங்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய பலன்களாக இருக்கக்கூடுங்க. உங்களுடைய வேலையில் புதிய இடமாற்றங்களை பெறுவதற்கு வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. உங்கள் வேலையில் வெற்றியை ருசிக்கவும் முடியும். மேலும் உத்தியோகத்தில் இருப்பவங்க உயர் பதவிகளை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் அதிக வாய்ப்புகளும் வெற்றிகளும் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்கும். நீங்கள் கையாளும் தனித்துவமான உத்திகள் உங்களுடைய போட்டியாளர்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்துங்க. கூட்டாக நீங்கள் செய்யக்கூடிய வணிகத்தில் சாதகமான பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் பணத்தை அதிகமாக சம்பாதிக்கும் வாய்ப்புகளை பெறுவீங்க. நீங்கள் எடுக்கும் கடின முயற்சியின் நற்பலன்களை அடைந்து விடுவீங்க. உங்கள் வாழ்க்கை துணையின் அன்பு அதிகரிக்கும். காதல் பெருகும். ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் புத்துணர்ச்சியோடு செயல்படுவீங்க. அது மட்டும் இல்லாமல் நேர்மறை ஆற்றலுமாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் காணப்படுவீங்க. அதே போல் ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கார்த்திகை 2 மற்றும் 3ஆம் பாத நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததை சாதிக்கும் ஆற்றல் பெற்ற உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் யோகம் தரக்கூடிய காலகட்டம் நிறையவே இருக்க போகுது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் சூரியனால் உத்தியோகத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள், பண பிரச்சனைகள் அனைத்துமே நீங்க போகுது. பணிபுரியும் இடத்துல செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றங்கள், பதவி உயர்வுகள் கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு எதிர்பார்த்த தகவல் சேரும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். மேலும் புதன் சாதகமாக சஞ்சரிப்பதால் வருமானம் கிடைக்கும். புதிய சொத்து சேரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும். ராகுவால வருமானம் அதிகரிக்கும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் அகலும். புதிய முயற்சிகளை லாபமாக்குவீங்க. மேலும் அந்நியரால் லாபம் கூடும். உங்களுடைய மனம் தெளிவடையும். குடும்பத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் விலகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு செல்வாக்கு உயரும். நேற்றைய பிரச்சனை முடிவுக்கு வரும். பூர்வீக சொத்துக்களில் ஏற்பட்ட வழக்குகள் உங்களுக்கு சாதகமான பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் திருமண வயதில் தகுதியானவர்களுக்கு வரன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். மேலும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்தது அனைத்துமே நடக்கும். பணவரவு அதிகரிக்கும். தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். கடந்த கால நெருக்கடிகள் விலகும். சனி பகவானால் ஏற்பட்ட நெருக்கடிகள் குறையும். அலுவலகத்தில் உங்களுடைய மீதான வழக்குகள் முடிவுக்கு வரும். வேலை நீக்கம் செய்யப்பட்டவங்களுக்கு மீண்டும் வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சித்து வருபவர்களுக்கு தகுதிக்குரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகப் போகுது. தெய்வ அருளும் பெரியோரின் உதவியும் கிடைத்து உங்களுடைய எதிர்பார்ப்பு அனைத்துமே பூர்த்தியாகும். புதிய இடம், வீடு என்ற கனவுகள் அனைத்துமே நினைவாகும். அரசியல் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிலைகள் அனைத்துமே உயரும். தொண்டர்கள் பலம் கூடும். வெளிநாடு செல்வதற்காக மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்திலுமே வெற்றி கிடைக்கும். இன்னும் சிலருக்கு புதிய தொழில் தொடங்கக்கூடிய வாய்ப்புகளானது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அதே போல் மிருகசீரிடம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உங்களுக்கு அமைய போகுது. அதிகப்படியான முன்னேற்றம் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் பிப்ரவரி 21 வக்ர நிவர்த்தி அடைந்ததால் உங்களுடைய செயலில் மட்டும் ரொம்ப கவனமாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வரவு செலவில் நிதானம் ரொம்ப தேவைங்க. ராகு எதிர்பார்த்த வருமானத்தை உங்களுக்கு வழங்குவார். மேலும் சூரியனால் தொழிலில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களை விடுவிப்பார். நேற்றைய முயற்சி இந்த நேரத்தில் வெற்றியாகும். புதிய தொழில் தொடங்குவதற்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். பெரியோரின் துணையும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும். ஜென்ம ராசிக்குள்ள குரு சஞ்சரித்து வருவதால் அலைச்சல் குறையும். மேலும் செல்வாக்கு அதிகரிக்கும். புதிய இடம், வீடு என வாங்குவீங்க. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் ஏற்படும். தடைப்பட்ட முயற்சி வெற்றி கிடைக்கும். மேலும் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல வரனானது கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் நம்ம ரிஷபராசி நேர்கள் அனைவருக்கும் அமாவாசைக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விதமான சிறப்பான பலன்கள்லாம் நீங்கள் பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலியமாக தெளிவாக பார்த்துருப்போம். இந்த பதிவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான தகவலுமே ரிஷபராசி நேர்கள் அனைவருக்குமே பயன் தரக்கூடிய விஷயங்களாக தான் அமைஞ்சிருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மகாலட்சுமி அம்மனை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் மகாலட்சுமி அம்மனுக்கு போற்றி அப்படின்னு சொல்லி பதிவிடுங்க. நன்றி.